ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஷேர் சேட்டில் வந்து ஆட்டோமேட்டிக் கிஃப்ட் பாக்ஸ் கொண்டு வந்தாங்க. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நார்மலாக கிஃப்ட் குரூப் ஒரு நார்மல் குரூப் கிரியேட் பண்ணி ஏஜென்சி கிட்ட கொடுத்து வந்து சேட் ரூம் வாங்குற மாதிரி இருந்துச்சு. அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா சேட் ரூம் நேம் எல்லாம் டீசெண்டாக இருக்கும். ஒரு மாதிரி பேட் நேம், 18+ நேமு, தப்பான டிபியெல்லாம் வச்சா ஏஜென்சிஸ் கொடுக்காம முடிஞ்ச அளவுக்கு வந்து மெயின்டைன் பண்ணாங்க. அந்த டைம்லேயும் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா வேறு தெரியாத ஒரு லாங்குவேஜில் போய் கிஃப்ட் குரூப் வாங்கிடுவாங்க. அதையும் வந்து இன்ஃபார்ம் பண்ணோம்னா ரிமூவ் பண்ணி ஒரு நல்ல ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சராக பார்க்கவே ஒரு நல்ல ஒரு ஆப் மாதிரி இருந்துச்சு. இந்த ஆட்டோமேட்டிக் கிஃப்ட் குரூப் எப்போ கொண்டு வந்தாங்கன்னா ஃபுல்லாக 18+க்கு ஷேர் சேட் சப்போர்ட் பண்ண கதையாச்சு. பார்த்திங்கன்னா எல்லா குரூப்புமே பேடான நேமில் இருக்கிற குரூப்ஸ் எல்லாமே வந்துருச்சு. இப்போ பார்த்திங்கன்னா இந்த செகண்டாக இருக்கிற குரூப்பு, அப்புறம் தேர்ட் குரூப்பெல்லாம் டிபி பாருங்கள். அதுக்கு அடுத்த குரூப் எப்படி இருக்குது, அதுக்கு அடுத்தது தர்மபுரி 2Kல அந்த மாதிரி எமோஜிலாம் ஃபஸ்ட்டு வச்சாலும் ஏஜென்சிஸ் வந்து அலோட் பண்ண மாட்டோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த டாமுங்கிறதெல்லாம் இந்த டிபியை தான் பாருங்கள். இதெல்லாம் ஒரு டிபியாங்கிற அளவுக்கு கேவலமாக இருக்குது. ஏன் விஷயம் சரியில்லை, என்னடா குரூப் வச்சுருக்கீங்க. அப்படியே கீழே போனோம் அப்படின்னா ஸ்கூல் படிக்கிறவங்கலாம் கிஃப்ட் குரூப்பே கொடுக்க மாட்டோம். இதெல்லாம் ஸ்கூல் குழந்தைங்கலாம் இப்போ ஓப்பன் பண்ணுற அளவுக்கு ஆயிடுச்சு போல் இருக்குது. இல்லை யாராவது வச்சுருக்காங்களா, அது கரெக்டாக தெரில. அப்படியே கீழே போவோம், என்னென்ன பேட் நேம்ஸ் வருதுன்னு பார்க்கலாம். ஷேர் சேட்டை ஓப்பன் பண்ணாலே ஃபஸ்ட் நல்ல நேம்ஸாக வரும், இப்போல்லாம் பேட் நேம்ஸாக வரும். இந்த 18 18ன்னு போட்டு வச்சுருக்கானுங்க. அப்படியே கீழே போனோம் அப்படின்னா இரவு கதையாமா. நெக்ஸ்ட்டு இது என்ன, இது ஒரு பேட் நேம். இன்னும் அப்படியே கீழே போவோம். அப்புறம் ரிலீஜியஸ் பேஸ்லாம் வந்து சேட் ரூம் அப்படிங்கிறது வந்து நார்மலாக ஃப்ரெண்ட்ஷிப்பாக பேஸாக வர இடத்துலலாம் ரிலீஜியஸ் பேஸ் அளவுக்கு இப்போ போயிட்டுருக்கு. நெக்ஸ்ட் அப்படியே கீழே போனோம் அப்படின்னா ஆக்சுவலாக ஒரு சில ஐடிஸ்க்கு நிறைய குரூப்ஸ் காமிக்கும், ஐடி கொஞ்சம் தான் காமிக்குது. இன்னும் ஒரு சிலருக்குலாம் ஓப்பன் பண்ணாலே மொத்தமாகவே இதே மாதிரி சேட் ரூம்ஸ்க்கு மட்டும்தான் இருக்கும். இந்த கடல், அப்புறம் கம்யூனிட்டி நேம்ஸ்லாம் வந்துட்டு ஃபஸ்ட்லாம் கொடுக்காமல் இருந்துச்சு. இப்போலாம் கம்யூனிட்டி நேம்லாம் கொடுத்தா அவங்களுக்குள்ள சண்டை போட்டுக்கிட்டு பேடாக திட்டிக்கிட்டு ஒரு ஆப்போட நேமே வந்து ஸ்பாயில் ஆகிரும். ஹவுஸ் ஒய்ஃப்னு ஒரு குரூப்பு, 18+ ஆல் டைம் மாமா. அப்புறம் என்னது, இன்னும் கொஞ்சம் கீழே போவோம். எவ்வளோ கேவலமான குரூப்ஸ்லாம் இருக்குன்னு நேம்ஸ்லாம் இருக்குதுன்னு பார்ப்போம். இப்போ யாருக்காவது இன்வெஸ்ட் குரூப் ஓப்பன் பண்ணால் கூட சும்மா புதுசாக ஒரு ஐடி எடுத்து குரூப் க்ரியேட் பண்ணாங்க அப்படின்னா உடனே க்ரியேட் ஆகிடும். இப்போ நைட் டைம்லாம் க்ரியேட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இதான் இரவு ரகசியமாமா, சொர்க்கவாசன். என்னடா குரூப் எல்லாம் வைக்கிறீங்க. இந்த மாதிரி ஆப் வயசு பொண்ணு, இந்த மாதிரி நிறைய அப்யூசிங்கான நேமெல்லாம் இருந்துட்டுமே ஷேர் சேட் வந்து ரிமூவ் பண்ணாமல் இருக்குது. ஒருவேளை வந்து ஷேர் சேட்டோட இன்கம் பார்க்குறாங்களான்னு தெரில. சொர்க்கவாசன் இந்த மானிட்டரைஸ் எல்லா ஆப்புக்குமே மானிட்டரிங் டீம்னு ஒரு டீம் இருக்கும். பட் ஷேர் சேட்டில் அந்த டீம் இருக்கா அப்படிங்கிறதே டவுட்டாக இருக்குது. டேட்டிங் இந்த மாதிரி எல்லாமே இப்போது மார்னிங், அதாவது காலையில் 7:30க்கு இந்த மாதிரி பேடான குரூப்ஸ்லாம் இருக்குன்னா நைட்டெல்லாம் யோசிச்சு பாருங்கள். சும்மா ஒருத்தர் மெயில் ஐடி க்ரியேட் பண்ணி ஒரு ஃபேக் ஐடியில் க்ரியேட் பண்ணி வேணுங்கிற நேமில் க்ரியேட் பண்ணி நைட்டு உட்காந்து பேசிகிட்டு இருப்பானுங்க. இதெல்லாமே வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு அன்சேஃப் கண்டிஷன். ஆப்போட நேமவே ஸ்பாயில் பண்ணுற அளவுக்கு வந்துட்டு இவங்களோட புதுசான அப்டேட் இருக்குது. இன்னும் இப்போ எனக்காவது ஒரு சில குரூப் மட்டும்தான் பேட் நேம்ஸில் வந்து காமிச்சிருக்கும். இன்னும் புதுசாக என்னோட பழைய ஐடி, அதனால தான் இந்த அளவுக்கு ஒரு கம்மியான குரூப்ஸ் காமிக்குது. நியூவாக க்ரியேட் பண்ண ஐடிக்கெலாம் பார்த்திங்கன்னா இன்னும் எக்ஸ்ட்ரா காமிக்கும். அதிக பேட் வேர்ட்ஸு இல்லை பேட் நேம்ஸ் உள்ள குரூப்ஸ்லாம் உங்கள் ஐடிக்கு காமிக்குதுன்னா அதை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதை குட்டி செல்லம், மாமா, இங்கே சாமி, என்னடா டிபி, இந்த மாதிரி அசிங்கமான குரூப் எல்லாம் ரிமூவ் பண்ணாத ஷேர் சேட் ஒரு 50% 80+ ஆன மாதிரி தெரியுது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ரெயின்போ ஏஜென்சி. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே அதை ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் இந்த மாதிரி இந்த ஆப்புக்குள்ளே 18+ குரூப்ஸ் எல்லாம் இந்த அளவுக்கு பார்த்துருக்கீங்க, அதெல்லாம் உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா நீங்களும் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.